வரன் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும். 25 ஆண்டுகளாக நம்பகமான சேவை. வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஆஃப் ஃபினான்ஸ். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 74 புள்ளிகள் சரிஞ்சு 24,945 முடிவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 271 புள்ளிகள் சரிஞ்சு 82,059 நிறைவடைஞ்சிருக்கு. வாங்க இதை பத்தி நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட டீட்டெயிலா பேசிடலாம். சார் வணக்கம். வணக்கம் சிபி. எஸ் சார், நிப்டி சென்செக்ஸ் இறக்கம் தான், ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸ் தான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதை நம்ம அப்படிதான் பார்க்கலாமா சார்? நிச்சயமா அப்படிதான். ஏன்னா ஒரு பெரிய வீழ்ச்சின்னு சொல்லிட முடியாது. சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல பெரும்பாலும் தகவல் தொழில்நுட்பத்துறை பங்குகள், அதே மாதிரி கொஞ்சம் வங்கித்துறை பங்குகள், இந்த மாதிரி சிலது விழுந்திருக்கு, ஆட்டோமொபைல் பங்குகள்னு. பட் மெயினான காரணம் அப்படிங்கறது ஒரு பக்கம் விவாதிக்கலாம். பட் அதுக்கு நீங்க சொன்ன அந்த கன்சால்டேஷன் ஃபேஸ்ங்கிறதுக்கு சொல்றேன். சப்போர்ட் 24,400 ரொம்ப வலுவான ஒரு சப்போர்ட் இருக்குது. அது பிரேக் ஆகாத வரைக்கும் பேரிஷ் ட்ரெண்டுக்குள்ள நுழையிறதா நம்ம எடுத்துக்க முடியாது. புல்லிஷ் ட்ரெண்ட் தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. பட் ஒரு எக்ஸ்ட்ரீம் புல்லிஷ்னஸ்ங்கிறது இன்னும் செட் ஆகல. நான் போன வாரமே சொன்னேன், இந்த வாரம் ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டெக்னிக்கலா புல்லிஷா இருக்கு மார்க்கெட், பட் ஃபண்டமெண்டலி அதுக்கான ஸ்ட்ரென்த் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் டிக்ளைன் பெரிய வித்தியாசம் இல்ல. 1800க்கு மேல அட்வான்ஸ், 1000 கிட்ட டிக்ளைன், 1000க்கு மேல அப்படிதான் இருக்கு. 52 வீக் ஹைலோ இன்னமும் ஹைக் ஜாஸ்தியா இருக்கு, அப்பர் சர்க்யூட் ஜாஸ்தியா இருக்கு. பட் நிப்டி இண்டெக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பெரிய வித்தியாசமே இல்ல. பெரிய ஏற்ற இறக்கமோ அதீத ஏற்ற இறக்கங்களோ இல்லாமல் பெரும்பாலும் பக்கவாட்டு நகர்தல்ல இப்ப நிப்டி 100, 200, 500 எல்லாம் சின்ன வீக்னஸ்ல இருக்கு. ஆனா மிட் கேப் ஸ்மால் கேப் சின்ன ஏற்றத்துல இருக்கு. செக்டார் பாத்தீங்கன்னா சில செக்டார் ஏற்றத்துல, சில செக்டார் வீழ்ச்சியில, பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. எக்ஸப்ட் பொதுத்துறை வங்கிகளுக்கான குறியீடு மட்டும் ஒரு சின்ன ஏற்றத்துல, அதுவும் ரியாலிட்டியும். மற்றபடி பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. ஸோ எவ்ரி ஆங்கிள், ஈவன் கரன்சி எடுத்துக்கிட்டா கூட 85 ரூபாய் 50 பைசா அப்படிங்கிற அளவு ஒரு 12 பைசா டாலருடைய மதிப்பு குறைந்து வணிகம் நடக்குது. தங்கம் வெள்ளியினுடைய விலை, எந்த ஒட்டுமொத்த சந்தையுமே ஒரு பக்கவாட்டு நகர்தல்ல கன்சால்டேஷன் ஃபேஸ்ல ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனை எடுக்கிறதுக்கு முன்னால நடக்கிற மாதிரி தெரியுது. பட் ஒரு வீக்னஸ் ட்ரெண்ட் செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அமெரிக்காவினுடைய சாவரின் ரேட்டிங் இதை குறைச்சிருக்கு. மூடிஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனம் ஏற்கனவே AAA அப்படிங்கிற ரேட்டிங்ல இருந்ததை இப்போ AA1 அப்படின்னு குறைச்சிருக்காங்க. AAA இருந்து AA1 அப்படின்னு குறைச்சிருக்காங்க. ஸோ இது முதல்ல சாவரின் ரேட்டிங்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். நம்முடைய நாடையுமே ரேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பல நிறுவனங்கள். சாவரின் ரேட்டிங்கிறது ஒரு இண்டிபெண்டா ஒரு மூடிஸ் மாதிரி நிறுவனங்கள் அசஸ் பண்றது. ஓகே, மூடிஸ் மட்டும் இல்ல, ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர்ஸ் இருக்காங்க, அந்த மாதிரி DBRS ஒரு நிறுவனம். இவங்க எல்லாம் பல்வேறு நாடுகளை அவங்களுடைய கடன், அவங்களுடைய பற்றாக்குறை எவ்வளவு இருக்கு பட்ஜெட்ல, அதை எப்படி அவங்க மீட் அவுட் பண்றாங்க, எவ்வளவு கடன் வாங்குறாங்க, ரொம்ப அதிகமா வாங்குறாங்களா, வட்டி எவ்வளவு கட்டுறாங்க, இந்த கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்கா, வட்டியை திருப்பி கட்டக்கூடிய சக்தி இருக்கா, இப்படிங்கிற பல அடிப்படையில அவங்க ரேட்டிங் கொடுக்குறாங்க. அந்த ரேட்டிங் இது வரைக்கும் AAA, எப்படி AAA இருந்ததுன்னு கேட்காதீங்க அமெரிக்காவுக்கு. பட் எப்படியோ AAA இருந்தது. ஆனா இப்ப AA1 அப்படின்னு குறைச்சிருக்காங்க. என்ன காரணம் சொல்றாங்கன்னா, கடன் ஒரு பக்கம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. கடன் அதிகரிப்பதற்கு காரணம் அவங்களுடைய பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய பற்றாக்குறை. இந்த பற்றாக்குறை ஒரு பக்கம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதை சமாளிக்க கடன் வாங்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில வரி வசூலை இன்க்ரீஸ் பண்ணாம நிறைய சலுகைகளை கொடுப்பதற்குள்ள அந்த பில் இருக்கு இல்லையா, ஒரு பில்லை பத்தி நம்ம பேசணும். ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்னு. ஆமாங்க சார். இந்தியா விட்டு வெளிநாட்டு, அமெரிக்கா விட்டு வெளிநாட்டுக்கு பணம் அனுப்புவவர்களுக்கு வரி, ஆனால் அங்க உள்ள இருக்கவங்களுக்கு நிறைய சலுகைகள் அப்படின்னு ஒரு ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில்னு ஒண்ணு கொண்டு வரதா சொல்லியிருந்தாரு. அதை அங்க இருக்கக்கூடிய ரைட்டிங் இவங்க எல்லாம் அதை பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, வரவிடாத பண்றாங்க. காங்கிரஸ்ல பாஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லப்படுகிறது. பட் ஆனா இவர் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த கடன் திருப்பி கொடுக்கக்கூடிய திறன் குறைகிறது. ஏன்னா மேலும் மேலும் கடன் வாங்கிட்டு போகிறது அமெரிக்கா. வட்டியை கட்ட முடியுமான்னு தெரியல. இப்படி எல்லாம் கொஞ்சம் விஷயம் சொல்லியிருக்கிறதுனால சர்வதேச பங்குச்சந்தைகள் எல்லாமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா வீக்னஸ்ல இருந்தது. குறிப்பாக அதிகாலையில் துவங்கிய ஆஸ்திரேலிய பங்குச்சந்தை, ஜப்பானிய பங்குச்சந்தை எல்லாம் 1% மேல வீழ்ச்சி. ஐரோப்பிய பங்குச்சந்தைகளும் வீழ்ச்சியில் தொடர்ந்து. அமெரிக்க பங்குச்சந்தையினுடைய முன்பேர வணிகம் பாத்தீங்கன்னா அதுவுமே இன்னைக்கு 1% மேல வீழ்ச்சியில தான் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. அதனால நம்ம உள்ளூர் பிரச்சனையை தாண்டி வெளிநாட்டு பிரச்சனைகளும் அங்கு இருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த கன்சால்டேஷன் ஃபேஸ்ல முதலீட்டாளர்கள் என்ன சார் பண்ணணும், என்ன கவனிக்கணும்? நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது, ஸ்டிக் டு த பிளான். முதல்ல ஒரு பிளான் வச்சுக்கோங்க. ஸ்டிக் டு த பிளான். தேவைப்படும் பொழுது ரிவ்யூ த பிளான். நாட் ஃப்ரீக் டெய்லி எடுத்து வச்சுட்டு அதை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்க கூடாது. தேவைப்படும் பொழுது, கணிசமான ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் பொழுது அப்ப அதை ரிவ்யூ பண்ணணும். இப்ப அதற்கான காலகட்டமா நான் பார்க்கல. ரிவ்யூ பண்ணிட்டு நம்ம அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா பண்ணணும்.
ஒரு மாதங்களுக்கு முன்பு அதற்கான தேவை இருந்தது, 6 மாதங்களுக்கு முன்பு அதற்கான தேவை இருந்தது. இப்ப பி ஆன் ட்ராக், நம்ம போட்ட திட்டப்படி போய்கிட்டு இருக்கணுங்கிறது தான் கரெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம தனிப்பட்ட பங்குகளை பத்தி பின்னால பேச போறோம், சில இதை பத்தி பேசக்கூடாது, பட் சிலதை நம்ம அந்த ட்ரெண்டை பேசுவோம். பட் அதுல அதீத ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தின் போது நம்ம ரொம்ப கவனமா இருக்கும். நம்ம எல்ஐசி டீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறதா தகவல் வந்து வெளியாயிருக்கு. எல்ஐசி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ஏற்கனவே வந்து ஒரு 5% கிட்ட பண்ணிருக்காங்க. இப்ப மேலும் வந்து அதிகமா பண்றதுக்கு பிளான் பண்ணாங்க. பட் அன்னைக்கு மார்க்கெட்ல வந்து கொஞ்சம் டேக்கர்ஸ் இல்ல ரொம்ப அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையை சொல்லணும்னா அவங்க $900 ஒட்டி ரீட்டைலர்ஸுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. வெளியிடப்பட்ட விலை $900 மேல இப்படி இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு அது வந்து ரொம்ப கணிசமான இறக்கத்துல வந்து $700 அந்த மாதிரிலாம் அதுக்கும் கீழே கூட வந்தது. அந்த மாதிரியான $715 இந்த வருஷத்துல 52 வீக்ல வந்தது. அதுல இருந்து இப்ப 855 இருக்கு. இன்னும் வெளியிடப்பட்ட விலையோட குறைவா இருக்கு. அதனால அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க அரசாங்கத்துல வந்து நாங்க கவனமாக மெல்ல மெல்ல அடுத்த ஒரு ஆண்டுகள்ல எல்ஐசியினுடைய பங்குகள்ல ஒரு பகுதி 6.5% வரைக்கும் சொல்லியிருக்காங்க. 6.5% வரைக்கும் ஸ்டேக்க அடுத்த 2 ஆண்டுகள்ல இன் டிரான்சஸ் அப்படின்னு வெளியிடுவோம் சொல்லி, ஒட்டுமொத்தமாக ஒரே இதுல விற்காம கொஞ்சம் கொஞ்சமாக விற்போம்னு சொல்லியிருக்காங்க. இது போக வேறு சில பங்குகளையும் அந்த மாதிரி பொதுத்துறை நிறுவன பங்குகளையும் அந்த மாதிரி சந்தையை பாதிக்காத வகையில் நாங்க வந்து விற்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, யூகோ பேங்க் இந்த மாதிரி சில வங்கிகளுக்கு வந்து இந்த 25% பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் நாம் இருக்கு. குறைந்தபட்சம் பப்ளிக் 25% இருக்கணும். பொதுமக்கள்கிட்ட வந்து அதிகபட்சம் ப்ரொமோட்டர்ஸ் வந்து உச்சபட்சமாக 75% இருக்கணும். இதை கம்ப்ளை பண்ண வேண்டிய சூழல்ல எல்ஐசி உள்ளிட்ட பல பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கு. அவங்களுக்கு சில விதிவிலக்குகள் தற்காலிகமாக கொடுத்திருக்காங்க. 10% பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் 10% முதல்ல கொண்டு வரணும், அப்புறம் மெல்ல மெல்ல இந்த 25 நோக்கி போகணும் அப்படின்னு. சோ அதனால வந்து வரக்கூடிய நாட்கள்ல, ஏன்னா நேற்று ஒரு ரிப்போர்ட் பார்த்திருப்பீங்க, பெரும்பாலான மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் கைவசம் நிறைய ரொக்கம் இருக்கு, கையிருப்பு, கேஷ்ல உட்கார்ந்துருக்காங்க. அப்படின்னா பங்குச்சந்தை இறங்கும் பொழுது அவர்கள் முதலீடு செய்ய தயாராக இருக்கிறார்கள் அர்த்தம். முதலீட்டாளருடைய பணம் பெரும்பகுதி பங்குச்சந்தையில் முதலீடு செய்யப்படாமல் கணிசமான பகுதி அவங்க கையில் இருக்கு. பெரும்பகுதின்னு சொல்ல முடியாது, கணிசமான பகுதி இருக்கு. சோ இப்ப இந்த மாதிரியான பங்கு வெளியீடுகள் நல்ல தரமான நிறுவனங்கள் நீண்ட கால அடிப்படையில வரும் பொழுது பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. லாபத்தில் இயங்குகின்றன பெரும்பாலான நிறுவனங்கள். நல்ல டிவிடன் கொடுக்குறாங்கிற ஒரு வியூ இருக்கும் பொழுது அந்த சப்ளை வில் இது வந்து ஒரு மேட்ச் இருக்கும். அதனால வரக்கூடிய காலகட்டங்கள்ங்கிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த பொதுத்துறை நிறுவனங்களுடைய பங்குகளை விற்கிறதுனால அரசாங்கத்துக்கு லாபமா சார், இல்ல முதலீட்டாளர்களுக்கு லாபமா? நான் வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல வந்து இது வந்து அப்படி ஒரு நேரடியாக பிளாக் அண்ட் ஒயிட்டா பார்க்க முடியாது. ரெண்டுமே இருக்கு. நம்ம எதை விற்கிறோம்ங்கிறது இருக்கு. இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஆயுள் காப்பீட்டு நிறுவனத்தினுடைய பங்குகள்ல குறைந்தபட்சம் 51% அரசிடம் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு கீழே வந்து அவங்க குறைச்சி வரவே கூடாது எக்கால கட்டத்திலும். என்ன சார் இப்ப 90 கூட இல்லையே, 90க்கு மேல வச்சிருக்காங்களே, நீங்க 51 குறைக்க சொல்றீங்க. நான் அப்படி சொல்லல. அது அவங்க குறைக்கத்தான் போறாங்கிறது எல்லாருக்கும் தெளிவாக தெரியும். அப்படி குறைக்கும் பட்சத்துல அது முழுமையாக தனியார் மயமாக்காமல் குறைந்தபட்சமாக 51% பொதுத்துறை நிறுவனமாக அது விளங்க அரசிடம் இருக்கணும். ஏன்னா ஆயுட்காப்பீட்டு நிறுவனம்ங்கிறது வந்து பொதுமக்கள் தங்களுடைய வாழ்க்கையில எல்லா ஹோப்பையும் இழந்துட்டு கடைசியா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா காப்பீடு. அந்த காப்பீடுல வந்து தனியார் நிறுவனங்கள் லாபத்துக்காக தான் இயங்குகிறார்கள். அரசு நிறுவனமும் அப்படித்தான் இருக்கணும், தப்பு இல்லை. பட் அவங்க வந்து ஒரு பேலன்சிங்கா இருக்கும், லாபத்திற்கும் பொதுமக்களுடைய நலனிற்கும் பேலன்ஸ் பண்ணி பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில ஆயுட்காப்பீட்டு நிறுவனத்துல ஒரு நிறுவனமாவது, பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனத்துல குறைந்தபட்சம் ஒரு நிறுவனமாவது அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு அடிப்படை நம்பிக்கையை விதைப்பது அந்த நாட்டின் மீது, அந்த நாட்டின் அரசின் மீது, அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தின் மீது, பல செயல்பாடுகள் மீது இருக்குது. அதனால அது இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதை தவிர வந்து மற்ற பங்குகள் எல்லாத்துலயும் வந்து அரசு இருக்கணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் வங்கித்துறையில வந்து இத்தனை வங்கிகள் தேவையான நான் தேவையில்லைன்னு நினைப்பேன். ஒன்னு 2 ஸ்திரமான வங்கிகள், பாரத ஸ்டேட் வங்கி மாதிரி ஸ்திரமான வங்கிகள் 2-3 இருந்து இருக்கட்டும். 10 எல்லாம் வந்து ஒன்னு கன்சாலிடேட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு வங்கியாக மாற்றி பல HDFC பேங்கோ ஐசிஐசி வங்கிகளுக்கு போட்டியாக நிகராக நம்ம வந்து இன்னைக்கு ஸ்டேட் பேங்க் அந்த அளவுக்கு வந்துட்டாங்க, நல்லாவே செயல்பட்டு இருக்காங்க. மிக அதிகமான எண்ணிக்கையில் கிளைகளை உலக அளவுல பாத்தீங்கன்னா வந்து ஒரு வங்கிகளில் ஒன்று ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அந்த மாதிரி வந்து பண்றதுக்கு கன்சாலிடேஷன்ங்கிறது நடக்கும். நான் ஏன் வந்து இதுல சில விஷயங்களை ஆதரிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முழுக்க அரசு கட்டுப்பாட்டில் இருக்கும்போது கேள்வி கேட்பாரே இல்லாமல் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதுல ஒரு சிறு பகுதியாவது பொதுமக்களுக்கு கொடுக்கும் பொழுது இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரே ஒரு எல்ஐசி பங்கை வச்சுக்கிட்டு எல்ஐசியினுடைய ஆண்டு பொதுக்குழு மீட்டிங்கை நீங்க அட்டன் பண்ணி கேள்வி கேட்கலாம். உங்களுடைய செயல்பாடு ஏன் எப்படி இருக்கு, எனக்கு திருப்திகரமாக இல்லைங்கிற கேள்வியை கேட்கலாம். அந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குமா இல்லையாங்கிறது அடுத்த கேள்வி.
பட் நீங்கள் கேள்வி கேட்கும் உரிமையை, ஒரு டெமோக்ராட்டிக் ரைட்டை அந்த ஒரே ஒரு பங்கு 855 ரூபாய் கொடுத்து வாங்கியதன் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. மக்களுடைய வரிப்பணம் முறையாக செலவிடப்படுகிறதா, அது அந்த தேவையானவர்களுக்கு அதனுடைய பலன் போய் சேருகிறதா அப்படிங்கறதெல்லாம் எம்பி எம்எல்ஏ மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, நம்மளும் பார்க்கணும். அதற்கு இது வழிவகுக்கிறது. அதனால டு தட் எக்ஸ்டென்ட் ஐ சப்போர்ட் திஸ். அதற்கு மேல முழுமையாக வெளியே வரணுமா அப்படின்னா நிச்சயமாக சில துறைகளில் வரக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இதுல லாபம் அரசுக்கு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்திலும் சொல்லிக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி பங்கு விலக்கல் மூலமாக, ஏன்னா உங்க பங்கு விற்பனைன்னு சொல்லக்கூடாது, பங்கு விலக்கல் மூலமாக அதுல வரக்கூடிய வருமானத்தை, ஒரு சொத்தை விட்டு வரக்கூடிய பணத்துல நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு சொத்தை வாங்க ட்ரை பண்ணுவோம். அதை பண்ணணும். அதை பண்ற வரைக்கும் இதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது அதிகமா. ஆனால் அதை எடுத்து அன்றாட செலவுகளை கவனிப்பதற்கும், பற்றாக்குறையை சமாளிப்பதற்கும், ஏற்கனவே வாங்கிய கடனை திருப்பி கட்டக்கூடல, அதன் மீதான வட்டியை கட்டுவதற்கும் அந்த பணத்தை பயன்படுத்துவோமானால் அது ஒரு வளர்ச்சிக்கான வழியாக இருக்காது. எப்படி பண்றாங்க இப்ப கடந்த பல ஆண்டுகளாக எப்படி பண்ணிட்டு இருக்கோங்கிறது இப்ப மக்களுக்கு தெரியும். பாப்போம் சார் என்ன பண்றாங்கன்னு. அதே மாதிரி இந்த PAN 2.0 புரோட்டீன்ங்கிற கம்பெனியோட ஷேர் 20% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அதுக்கு என்ன சார் காரணம்? இந்த PAN 2.0 இந்த டீல் போனதுனாலதானா? நிச்சயமா தனிப்பட்ட பங்குகளை பத்தி நம்ம விவாதிக்க கூடாதுனாலும் ஒரு உதாரணத்துக்கு இதை எடுத்துக்குவோம். மக்களுடைய முதலீடு எப்படி இருக்கணும்னு கேட்டீங்களே இந்த காலகட்டத்தில், இந்த காலகட்டத்தில எந்த காலகட்டத்திலும் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இந்த நிறுவனத்தினுடைய பங்குகள் ஒரு உதாரணம். இது ஓரளவுக்கு நன்கு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிறுவனம். லாபம் தொடர்ந்து நல்ல, அவங்க உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பா இருக்கு. இந்த காலகட்டத்தில் இந்த பங்குனுடைய விலை 20% ஒரே நாள்ல வீழ்ச்சி அடைய வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான காரணம் கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க். ஆங்கிலத்துல கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க்னு சொல்லுவோம். என்ன கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க் அப்படின்னா, இந்த நிறுவனத்தினுடைய சென்ற ஆண்டு செயல்பாடு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த 2024-25 எடுத்தீங்கன்னா, பெரும்பாலான கணிசமான இவர்களுடைய பகுதி வருமானம் தொழில் வியாபாரம் இந்த PAN சர்வீசஸ்ல இருந்து வந்திருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு புள்ளிவிவரம் என்ன சொல்லுதுன்னா, 61% இவங்களோட வருமானம் வருமானம் அந்த சேல்ஸ்னு சொல்றோம் இல்லையா, பிசினஸ், அது PAN சர்வீசஸ்ல இருந்து வந்திருக்குது. சோ அப்ப 2/3 பங்கு கிட்டத்தட்ட இந்த இதை நம்பி இருக்குது. இதுல இந்த ஆர்டர் கிடைக்கல, PAN 2.0 ஆர்டர் உங்களுக்கு கிடைக்கலைங்கிற தகவல் வெளியான உடனே அந்த பங்கினுடைய விலை இவ்வளவு பெரிய வீழ்ச்சியை சந்திக்கிறது. சோ இதேதான் IRCTC மாதிரி பல, அதாவது மொனோபோலி அவங்க தான் இருக்காங்க, அவங்களை விட்டு ஆளே இல்லை, அவங்கள தாண்டி வேற யாரும் இல்லை. அதனால அவங்க நிறுவனத்துடைய பங்கு பெரிய லெவல்ல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, அந்த மொனோபோலி போகும் பொழுது அல்லது அந்த துறையில் வேறு சிலர் வரும் பொழுது அந்த மோட் நீக்கப்படுகிறது. மோட்னா கோட்டையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த அகழின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த நிறுவனங்களுக்கு இருக்கு. அது நீக்கப்படும் பொழுது, அந்த தண்ணீர் வற்றும் பொழுது, அங்க முதலைகள் இல்லாத பொழுது ஈஸியா யார் வேணாலும் உள்ள வரலாம்ங்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்கும் பொழுது இந்த கான்சென்ட்ரேஷன் ரிஸ்கினுடைய அந்த அபாயத்தை நம்ம உணர்கிறோம். இங்க அதுதான் நடந்திருக்கு. சோ முதலீட்டாளர்கள் பொதுவாக என்ன பண்ணணும்னா, ஓரிரு நிறுவனங்களை மட்டுமே தொழிலுக்கு வியாபாரத்திற்கு நம்பி இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ல முதலீடு செய்யும் பொழுது அந்த ஆபத்தை, அந்த ரிஸ்கை, அந்த அபாயத்தை உணர்ந்து நம்ம முதலீடு செய்யணுங்கிறதுக்கு இந்த நிறுவனத்தினுடைய பங்கு ஒரு நல்ல உதாரணம். இன்னைக்கு மட்டும் 285 ரூபாய் அந்த பங்கினுடைய விலை வீழ்ந்திருக்கிறது. 20% வீழ்ச்சி, லோயர் சர்க்கியூட் ஹிட் பண்ணி வாங்குவதற்கு ஆட்கள் இல்லாமல் விற்பதற்கு மட்டுமே ஆட்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த நிறுவனம் இருக்கிறது. அரிசி உற்பத்தியில இந்தியா உலக நாடுகள்ல முன்னணி வைக்குதுன்னு ஒரு செய்தியை நான் படிச்சேன். இது இந்தியன் எக்கானமில, குறிப்பா ஷேர் மார்க்கெட்ல என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? 2 விஷயத்துல நம்ம எக்ஸல் பண்ணிருக்கதா இன்னைக்கு தகவல் வெளியாக இருக்கிறது. ஒன்று, சைனாவை ஓவர்டேக் பண்ணி அரிசி உற்பத்தியில இந்தியா மிகப்பெரிய அளவுல வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது, ஸ்மார்ட் போன் எக்ஸ்போர்ட். ஸ்மார்ட் போன் எக்ஸ்போர்ட்ல இந்தியா போன வருஷம் மட்டும் 55% ஏற்றுமதி அதிகரிச்சிருக்கு. கடந்த 3 ஆண்டுகள்ல அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி மட்டும் 5 மடங்கு அதிகரித்திருக்கிறது. ஜப்பானுக்கான ஏற்றுமதி 4 மடங்கு அதிகரித்திருக்கிறது அப்படின்னு செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இதெல்லாம் நம்ம நிச்சயமா நமக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய, பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயமா எடுத்துக்கலாம். என்ன காரணம்னா, இதற்கு முன்பு வரை நம்ம ஸ்மார்ட் போன் எல்லாம் இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருந்தோம், பெரிய அளவுல இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருந்தோம், எலக்ட்ரானிக் எல்லாம். அது மாதிரி அதெல்லாம் அந்த நிலைமை மாறி இன்னைக்கு ஏற்றுமதி செய்கிறோம். உணவு பொறுத்த வரைக்கும் தன்னிறைவு அப்படிங்கிற ஒரு லெவல்ல பல ஆண்டுகளுக்கு முன்பே அச்சீவ் பண்ணிட்டோம். பால், உணவு, இது மாதிரியான பொருட்கள்ல அது இன்னும் தொடர்கிறது அப்படிங்கிறது நமக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது. இதனுடைய தாக்கம் என்ன அப்படி, இந்த மாதிரி விஷயங்களுடைய தாக்கம் என்னன்னா, ஒன்று, அந்நிய செலாவணிக்கான தேவை நமக்கு குறையும். இதற்கு முன்பு நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அதுக்கெல்லாம் அந்நிய செலாவணி டாலர்ல கொடுத்து வாங்கிட்டு இருந்தோம். அதற்கான தேவை நமக்கு இப்பொழுது கணிசமாக குறைகிறது. அது நம்ம வெளிநாட்டுல படிக்க போறவங்கனால திரும்ப அதிகமாயிடுச்சுங்கிறது வேற விஷயம். அப்ப அதுவும் இப்ப ட்ரம்ப் அதுக்கு ஒரு வழி பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் இந்த நம்ம ஏற்றுமதினால, எலக்ட்ரானிக் ஏற்றுமதினால டாலருக்கான தேவை குறையும். அப்ப டாலருடைய மதிப்பு ஏறுவதுங்கிறது கொஞ்சம் மட்டுப்பட்டு ஏறும்.
மெதுவாக ஏறும் அல்லது குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஒரு கட்டத்துல. இந்த மாதிரி நம்முடைய ஏற்றுமதி அதிகரிக்கும் பொழுது, அதனால நம்ம ஏற்றுமதி அதிகரிக்கும் பொழுது நடப்பு கணக்கு பற்றாக்குறை பெரிய அளவுல அதிகரிக்காது அல்லது இன்னும் குறையலாம், அதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை. அப்படி நடக்கும் பொழுது அப்ப நமக்கான கடன் வாங்குறது குறையும், பணவீக்கம் கொஞ்சம் கட்டுக்குள் வரும். இந்த மாதிரி பல ஒரு ரிப்பிள் எஃபெக்ட்னு சொல்றது, அந்த மாதிரியான எஃபெக்ட் நிச்சயமா இருக்கும். அது அந்த விதத்துல இந்த எலக்ட்ரானிக் குட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ், ஆப்பிள் மாதிரி நம்ம ஸ்மார்ட் போன் எக்ஸ்போர்ட்ஸ், இன்னொரு பக்கம் உணவுப் பொருட்கள்ல தன்னிறைவு இப்படிங்கறதெல்லாம் நமக்கு பொருளாதாரத்திற்கு வலுவூட்டக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். இதற்கான விதை பல ஆண்டுகளுக்கு முன்பு வித்திடப்பட்டது. அது தொடர்ந்து அடுத்தடுத்து அதை வளர்ந்து கொண்டு வந்திருக்கிறோம்ங்கிறது நமக்கு நல்ல விஷயம். டெலிகாம் ஃப்ராடுங்கிறது, இந்த சைபர் ஃப்ராடுங்கிறது ரொம்ப அதிகமாயிட்டு தான் வந்துகிட்டு இருக்கு. அதை தடுக்கிறதுக்கு ஏர்டெல் ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறதா ஒரு தகவல் வருது. அதை பத்தி சொல்லுங்க சார். இப்போ ஏர்டெல் மற்ற டெலிகாம் ஆபரேட்டர்ஸோட இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரிலையன்ஸ் ஜியோ, அதே மாதிரி வோடாஃபோன், இவங்களோட எல்லாம் இன்டராக்ட் பண்ணி இந்த மாதிரி நிறைய சைபர் ஃப்ராட்ஸ் நடக்குது, இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்லாம் நடக்குது, இந்த யூஆர்எல்னு சொல்லுவோம். இதுல நடக்கக்கூடியதை ஒரு கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு அதற்கு எதிரான ஒரு தற்காப்பு நடவடிக்கையை நம்ம லெவல், அவங்களுடைய ஆபரேட்டர்ஸ் லெவல்லையே ஏதாவது பண்ண முடியுமா, அதற்கான மெஷர்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தி விவாதித்து நம்ம காமனா எடுப்போம்னு அந்த ஒரு முயற்சியை லெட்டர் எழுதியிருக்காரு அவங்க 2 பேருக்கும். ஹோப்ஃபுல்லி அவங்க 2 பேரும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா ஐ திங்க் அது ஒரு நல்ல விஷயமா நான் பாக்குறேன். ஏன்னா அரசாங்கம் ஒரு பக்கம் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கு, நம்ம கம்ப்ளைண்ட் பண்றோம் போலீஸ் ஒரு பக்கம் நடவடிக்கை எடுத்து நிறைய இடங்கள்ல மீட்டும் கொடுத்திருக்காங்க. ஆனால் இது நடக்காமல் தடுக்குவதற்கான, ஏன்னா நம்ம ரொம்ப எலக்ட்ரானிக் போறோம், பாஸ்புக்குங்கிறதே இப்ப கையில எழுதி கொடுத்த காலம் போய் மெஷின்ல கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நாள்ல இப்ப ஆன்லைன்ல பாத்துக்கங்கிறாங்க, மெஷின்ல போட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்கிறாங்க. சோ இப்படி போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட் தான் நம்ப வேண்டி இருக்கு. நம்ம ஹேண்ட் ரிட்டன் ஃபுட் பிரிண்ட்ங்கிறது அல்லது ஒரு ட்ரெயில்ங்கிறது இல்லாம போயிருது. சோ அந்த காலகட்டத்தில் இது ரொம்ப தேவைப்படுது. இதை பத்தி பேசல, டெலிகாம் சம்பந்தமான இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். வோடாஃபோன் ஐடியா இந்த நிறுவனத்தினுடைய பங்கு இன்னைக்கு 12% இறங்குனுச்சு. வணிகத்துக்கு இடையே கணிசமான ஒரு இறக்கம்னு சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் அவங்களுடைய ஒரு $5 பில்லியன் இது வெய்வர் கேட்டிருந்தாங்க, ஃபீ வெய்வர் டியூஸ். அதை ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க நிறைய கட்ட வேண்டிய வட்டி, பெனால்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சார்ந்தது இருந்தது. அதெல்லாம் நீங்க கட்டித்தான் ஆகணும், அதை வெய்வர்லாம் கொடுக்க முடியாது, அதற்கான ஆர்டர் நாங்க கொடுக்க முடியாதுன்னு கோர்ட் சொன்னதுனால ஒரு நெகட்டிவான விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஃப்ராடை பத்தி பேசும்பொழுது இன்னொரு விஷயம், இண்டஸ்இண்ட் பேங்க் தொடர்ந்து நீங்களும் பார்த்திருப்பீங்க. அதுல முதல்ல அவங்க ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அந்த ட்ரேட்ஸ் அதுல ஒரு ஆர்பிஐனுடைய நார்ம்ஸ் படி பண்ணலைன்னு ஒண்ணு வந்தது. அதற்கு பிறகு சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரியாயிடுச்சுன்னு சொல்லல, அதை கண்டுபிடித்த பிறகு மைக்ரோ ஃபைனான்ஸ்ல ப்ராப்ளம் இருக்குன்னு வந்தது சென்ற வாரம். இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உப்சின்னு சொல்லுவோம், அன்பப்ளிஷ்டு பிரைஸ் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன். இதன் அடிப்படையில மட்டுமல்லாமல் வேறு சில தகவல் அடிப்படையில 6 இண்டஸ்இண்ட் வங்கியினுடைய 6 அபிஷியல்ஸ் அவங்க ஏதோ இன்சைடர் ட்ரேடிங் பண்ணிருக்காங்க. உள்ள பொதுமக்களுக்கு வெளியிடுவதற்கு முன்பு அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில அவங்க பங்கு விற்பனையோ வாங்குவதோ செய்திருக்கிறார்கள், வயலேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு அவங்க மேல இப்ப இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்தடுத்து இந்த மாதிரி அடி வாங்குறதுங்கிறத நம்ம பாக்குறோம். எங்க போய் முடியும்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கிறோம். இன்னைக்கு ஏதாவது காலாண்டு முடிவுகள் வெளியாயிருக்குங்களா? நிறைய தொடர்ந்து வெளியாகிட்டு இருக்கு. ஜைடஸ் வெல்னஸ் நிகர லாபம் 14% அதிகரிச்சு 171 கோடி. அவங்க ஒரு ஸ்டாக் ஸ்பிளிட் கொடுக்கறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ₹10 முகமதிப்புள்ள பங்கு ₹2 முகமதிப்புள்ள பங்கா வாத்துறதுனால கையில் வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பங்குக்கும் நேராக 5 பங்குகள் கிடைக்கும். ₹10 பங்குக்கு பதிலாக 5 ₹2 முகமதிப்புள்ள பங்குகள் கிடைக்கும். அது போக டிவிடெண்டும், ஃபைனல் டிவிடெண்டும் அவங்க டிக்ளேர் பண்ணிருக்காங்க. ₹6 ஃபைனல் டிவிடெண்ட் ₹10 முகமதிப்புள்ள பங்கின் மீது. பிஇஎல், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், அவங்களுடைய Q4 ரிசல்ட்ஸ் பெட்டரா இருக்கு. அதை தொடர்ந்து அந்த பங்கினுடைய விலையும் இன்னைக்கு ஒரு ஏற்றத்துல இருந்தது. அது போல டிஃபென்ஸ் ஆர்டர்ஸ் நிறைய அவங்களுக்கு வந்திருக்கதாகவும் சொல்லப்பட்டது. கரூர் வைஸ்யா பேங்க் அந்த வங்கியினுடைய முடிவுகளும் சரியானது, லாபம் அதிகரித்திருப்பதாக அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னும் வரக்கூடிய நாட்களிலும் ரொம்ப முக்கியமான முடிவுகள் பாத்தீங்கன்னா, நாளைக்கு ஹிண்டால்கோ, நாளை மறுநாள் இண்டிகோ, இன்டர் குளோப்னு சொல்றோம் இல்லையா, அந்த நிறுவனத்தினுடையது, ONGC, ஆயில் இந்தியா, கால்கேட் பால்மோலிவ், அதற்கு அடுத்த நாள் ITC, சன்ஃபார்மா, கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி அசோக் லேலண்ட் அதற்கு அடுத்த நாட்கள் அப்படின்னு இந்த வாரம் முழுக்க மிக முக்கியமான சில முடிவுகள் தொடர்ந்து வெளிவர இருக்கிறது. வர நம்ம வாழ். சிறப்புங்க சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சோ மச் சார். நன்றி. மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா? கவலைய விடுங்க. உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை 25 ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி. இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.